ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஜாண்டி ரோட்ஸ் பேசுகிறேன். இது வந்து ஒரு ரயில்வே வீடியோ. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன். இது வரையும் நான் வந்து ஒரு 7 இயர்ஸாக வந்து நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணேன். அது எங்கன்னா ஸ்கூலில் காலேஜ் என் வீட்டில் இருந்து சென்னையில் தான் நான் படிக்க போனேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இது மாதிரி பார்த்திங்கன்னா விழுப்புரம் பேசஞ்சர் அதில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் அதுலேயும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். நான் வந்து தாம்பரம் வரையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சென்னை குமர் வரையும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வரும்போது சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சம்பர்க் கிராந்தி, திருக்குறள் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதிலெல்லாம் ட்ராவல் பண்ணுவேன். அதில் ட்ராவல் பண்ணி நான் காலேஜஸ்லாம் போயிட்டு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் வந்து நான் பிடெக் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் டைமிங் வந்து 9 to 3:30 அந்த டைம் முடியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டும் கிடையாது. என் காலேஜ் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. சரி, அது அப்படியே என் காலேஜை பற்றி நான் சொல்ல விரும்பல. என் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நானும் கொஞ்சம் நல்ல ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் தேடினேன். அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் கொஞ்சம் நல்ல ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. நானாக இருக்கட்டும், நிறைய பேர் ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய பேர் அங்கங்கே ஒர்க் பண்ணுறாங்க. சரி, நான் அந்த ஹிஸ்ட்ரியெலாம் நான் இப்போ எடுக்க விரும்பல. அதே மாதிரி வந்து நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ண போயிட்டேன், எம்பிஏ பண்ண போயிட்டேன். அப்பயும் பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸில் தான் போவேன். அப்போ பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 5 o'clock கிளம்புவேன் வீட்டில் இருந்து. அப்போ தான் நான் அந்த காலேஜ் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குன்றத்தூரில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர் சம்பரம்பாக்கம் காலேஜில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரும் அந்த காலேஜ். மாதா இன்ஜினியரிங் காலேஜில் நான் படித்தேன். அது அங்கே இப்போ வந்து நான் ஒரு 1 year வந்து பார்த்திங்கன்னா இதில் போனேன். அதான் பஸ்ஸில் தான் போனேன், டே ஸ்காலராக போனேன். செகண்ட் இயர் பார்த்திங்கன்னா சரி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே படிப்போம் அப்படின்றதுக்காக, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வந்து சரி நான் அதுக்கப்புறமா ஒரு பிஜி ஹாஸ்டல் எடுத்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஒரு பிஜி ஹாஸ்டல் எடுத்தேன். அங்கே பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு ரயில்வே ட்ராக் லோக்கோ பைலட்லாம் இருக்காங்களே, அவங்களும் என் கூட தங்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டோட ரூமில் தான் நானும் தங்கின்னு இருந்தேன். சரி, நான் வந்து அவங்கள விசாரித்தேன். சரி, எப்படி நம்ம ஒரு லோக்கோ பைலட் ஆகிறது அப்படின்லாம் நான் கேட்டேன். சரி, அதுக்கு வந்து ஒரு சொன்னார், நீங்கள் வந்து நல்லா படிக்கணும், டெய்லி எப்பவுமே படிச்சுக்கினே இருக்கணும், எக்ஸாம்லாம் வரும் ஆர்ஆர்பியில் அப்படின்னு சொன்னார். சரி, நம்மளால் முடிஞ்சதை நம்ம ட்ரை பண்ணுவோம். எனக்கு வந்து ஒரு ஆண்டையே நான் சொல்லிட்டேன், இல்லை ப்ரோ, என்னால் முடியாதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு நானும் ஒன்று சொன்னேன். சரி, அதுக்கப்புறம் சரிப்பா, நீ வந்து உன்னால் நீ படிச்சிருக்க, உன்னால் என்ன முடியுமோ அது உனக்கு வெற்றி தானே வரும்னு அவர் சொன்னார். ஆனால் வந்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நானும் ஒர்க்குக்கு போனேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2023 பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அந்த ஒர்க்குக்கு போனேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அப்படியே போச்சு. நிறைய ஹெச்ஆர் அட்டோஸ் சைனலில் வந்து அட்டோஸ் சிறுசேரி இருக்குல்ல, அங்கே வந்து ஹெச்ஆர் இன்டர்ன் பண்ணேன். அங்கேயும் நான் வந்து ஃபுல்லாக பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இது மாதிரி நிறைய இன்டர்வியூ போயிட்டு வந்தேன். நிறைய லாட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் தான் நிறைய வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்தவொடனே எந்த ஒர்க்கும் வந்து பட்டுன்னு கிடைச்சிடாது. சரி, அதுக்கப்புறமா வந்து நான் திரும்பவும் காலேஜஸ்லாம் முடிஞ்சிச்சு, வந்தவுடனே வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, நானும் இன்டர்வியூ போயிட்டு நிறைய ஃபெயிலியர் பார்த்தேன். சரி, இதே மாதிரி நம்ம வந்து ஏன்னா நான் வீட்டிலேருந்து சென்னை போனோன்னா ஒரு 250 ஆகாது, ஒரு 100-150 ஆகும். சரி, நான் அதுவும் இல்லாமல் என் வீட்டில் வந்து சரி பையன் இன்டர்வியூ போகிறானே, அவனுக்கு சாப்பாட்டு காசு தருவேன்ட்டு, அதனால் வந்து எனக்கு ஒரு 500-400 தருவாங்க. அதான் வீக்லி இன்டர்வியூ போனேன். சரி, அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நியர்பையில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியான டிவிஎஸ் குரூப்ஸில் எனக்கு வேலை கிடச்சிது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் எனக்கு ஒரு ஷாக்கு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி, என் ஃப்ரெண்டு தான் ஹெச்ஆராக இருந்தான். பட்டு சரி, எனக்கு அங்கே ஒர்க் கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட தெரியல. அதுக்கப்புறமா அவர் சொன்னார், அங்கே வந்து கொஞ்ச நாள் மட்டும் ஒர்க் பண்ணு, அதுக்கப்புறமா நீயும் வெளியே போயிடணும், அங்கே வந்து உனக்கு ஏற்ற வேக்கண்ட் இல்லை, உனக்கு ஏற்ற ஃபீல்டு இல்லை அப்படின்னு சொன்னார். சரி, நானும் அப்படியே சொல்லிக்கினே இருந்தான். அதுக்கப்புறமா நானும் அப்படியே சரி போகிறேன்ட்டு அப்படியே 1 year ஆச்சு, 1.5 year ஆச்சு. நானும் அப்படியே வெளியே வந்துட்டேன். இப்போ வந்து நானும் அங்கே இல்லாமல் இப்போ அசோக் லைலாண்டில் ஒர்க் பண்ணுறேன். அங்கேயும் பார்த்திங்கன்னா சரி, எனக்கு ஒர்க்கு அங்கே இண்டஸ்ட்ரி ஒர்க்கு கொஞ்சம் பிடிச்சிது. சரி, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் சென்னையில் வந்த உடனே தான் எனக்கு தெரியுது லைஃப்னால் இப்படி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நிறைய கஷ்டங்க.
நான் நிறைய கஷ்டம், நிறைய ரொம்ப இதுவாக இருந்துச்சு. தனியாக இருக்கேன். சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என் லைஃப் அப்படியே சர்வைவலில் போயிட்டே இருக்குது. இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா சரி, ஒரு லைஃப்பை எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் எப்படி வாழணும் அப்படின்றத நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கின்னு இருக்கேன். இந்த வீடியோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நானும் ஒரு சில இன்டர்வியூஸ் போவேன். இன்டர்வியூஸ் போனால் கொஞ்சம் காசு செலவாகும். எனக்கு பார்த்தீங்கன்னா நானும் கொஞ்சம் அக்கௌண்ட்டில் காசு, அதான் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனில் காசு எதுவும் செலவு பண்ண மாட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் போனோமான்னு தோணும். சரி, நானும் இப்போ சென்னை எனக்கு இதுவரையும் 5 இன்டர்வியூ போயிருப்பேன். 5 இன்டர்வியூவில் 2 ஷார்ட் லிஸ்ட் ஆனேன். பட் ஆனால் அங்கே எனக்கு சேலரி செட் ஆகலை. சரி, இதில் என்னோடய இன்ஸ்பிரேஷனான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் அதான் டெய்லி டாக்ஸ் உங்களுக்கு வரும், டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போடுவேன். அந்த வீடியோஸ்லாம்